கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தில் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆங்கிலத்தில் NIV டிரான்ஸ்லேஷன்ல இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Now then stand still and see this great thing the Lord is about to do before your eyes. இன்னுமாக, அதாவது அரமிக் வேதத்தில் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு மொழியாக்கம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Now therefore be ready and see this great thing which the Lord will do for you. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளி இருக்கிற இந்த வேத வசனத்தின் நிமித்தமாய், வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய், இந்த மாதத்தை மந்த் ஆஃப் அஸ்டவுண்டிங் ஆன்சர்ஸ், அதாவது பெரு வியப்பூட்டுகிற பதில்களை கொண்ட ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கிறது. மாத்திரமல்ல, மந்த் ஆஃப் ஓப்பன் ஹெவன் ஒண்டர்ஸ், பரலோக அதிசயங்களால் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது என்று நான் அறிவிக்கும்படி விரும்புகிறேன். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, சாமுவேலின் சகாப்தம் என்று நாம் அழைக்கலாம். அவ்விதமாக சாமுவேல் சிறுவனாக தேவ பிரசன்னத்தில் வளர்ந்து முதிர் வயதுள்ள ஒரு கிழவனாய் தன்னுடைய நீதி விளங்கும் சாட்சியோடு வெட்ட வெளியாய் பட்டவர்த்தனமாய் தன் வாழ்க்கையை அதாவது நீதி விளங்க நற்சாட்சிகளோடு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தன் சாட்சி விளங்க பேசும் ஒரு அதிகாரமாய் இந்த 12ஆம் அதிகாரம் இருக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை முன்னிட்டு இந்த முழு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி சாமுவேலுடைய நீதி விளங்கினதோ, பட்டப்பகலை போல வெளிச்சமா இருந்ததோ, அதே போல நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் நீதியை கர்த்தர் இந்த நாட்களிலே பட்ட பகலை போல ஆக்குவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று நற்சாட்சி கொடுக்கும் அநேகரை கர்த்தர் ஏற்படுத்துவார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பயபக்தி உள்ளவனாய், பக்தி உள்ளவனாய், நியாயாதிபதியாய், நீதியானவைகளை செய்கிறவனாய் இருந்தபடினால் அவனுடைய ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற நிச்சயத்தை அவன் கொண்டிருந்தான். எனவே அவன் ஜெபித்தான், உடனடியாக பதில் வந்தது. அந்த பதிலும் அதிரத்தக்க பதிலாய் வேதம் சொல்கிறது. அதாவது இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உத்தரவைத்தான் அன்று சாமுவேலின் ஜெபத்திற்கு தேவன் அருளினார். ஏதோ லேசான தூறல் அல்ல, பெருமழை பெய்தது. மின்னலோடு இடி முழக்கங்களோடு பெருமழை பெய்தது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற பதில்கள், அருளப்போகிற பதில்கள் பகிரங்கமாய், வெளியரங்கமாய் இருக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஜெபத்திற்கு தேவன் தருகிற பதில் ஒரு பெரிய சாட்சியை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நான் 3 காரியங்களை நான் இன்றைக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 12:16. இந்த 12:16 சொல்லப்பட்ட இந்த பெரிய காரியம், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த பெரிய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அடுத்த வசனத்திலே வேதம் சொல்கிறது, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா. கோதுமை அறுப்பின் நாள். அப்படிப்பட்ட உஷ்ணமான நாளிலே, அதாவது மழையே இல்லாத நாளிலே சாமுவேலின் ஜெபத்திற்கு தேவன் சடுதியாக ஒரு மழையை கொடுத்தார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், God is bringing a drastic climate change in your life. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஒரு கால சூழ்நிலை மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு வெப்பநிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் உங்களை சுற்றிலும் இருந்த வெப்பமான நிலைகள் தணிந்து வறட்சி நீங்க போகிறது தேவ பிள்ளைகளை. எனவே ஆண்டவர் ஒரு கால மாற்றத்தை
கால சூழல் மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன், சுவாசிக்கிறேன். எனவே இந்த முதலாவது குறிப்பிலே நான் வெப்பம் தணிந்தது, வறட்சி நீங்கியது என்று எழுதியிருக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கமாயிருக்கிற அல்லது வெப்பத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி அவைகளை தணிந்து போக செய்து வறட்சியெல்லாம் நீக்க போகிறார். இரண்டாவதாக யோவேல் 2:21 அதை வாசிக்கும் பொழுது அங்கேயும் பெரிய காரியம் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அந்த யோவேல் 2:21 சொல்லப்பட்ட பெரிய காரியம் அது எதை விளைவித்தது என்று சொன்னால் 24 அங்கே களங்கள் தானியத்தால் நிறைந்திருந்தது, ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடினது என்று எழுதியிருக்கிறது. எனவே வெறுமை நீங்கி ஒரு பெரிய சம்பூர்ணம் உண்டானது. உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே கர்த்தர் வெப்பத்தை தனியே செய்து வறட்சியை மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, வெறுமையை நீக்கி ஒரு சம்பூரணத்தை உண்டாக்க போகிறார். மூன்றாவதாக சங்கீதம் 126 அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் அப்படிதான் எழுதியிருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 26:3 சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அங்கே செய்யப்பட்ட பெரிய காரியம் என்னவென்று அந்த அதிகாரத்தை அல்லது அந்த 126ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். அங்கே விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது, வெற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, விளைச்சல் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற இந்த பெரிய காரியம் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு பேசும் பொருளாய் மாறப்போகிறது. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, வெப்பம் தணிகிறது, அது மாத்திரமல்ல வறட்சி நீங்குகிறது, வெறுமை நீங்கி சம்பூரணம் உண்டாகிறது. மாத்திரமல்ல, விடுதலை, வெற்றி, விளைச்சல் என்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திற்கு என்று கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் திரும்பமாய் வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைத்து மேன்மைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.